மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 70. செல்வம் கூறியதை கேட்டு அதிர்ந்தாள் மலர். தன் மாமாவின் வாயில் இப்படியெல்லாம் வார்த்தைகள் வருமா என்று திகைத்தவள் இதற்கு மேலும் பேசி அவன் கோபத்தை அதிகப்படுத்த வேண்டாம் என்று முடிவு செய்து கொண்டு எழுந்து வேகமாக சென்று அவன் அருகில் நெருங்கி அமர்ந்தாள். சரி சரி, உன் இஷ்டம் என்னவோ அப்படியே பண்ணு, நான் தலையிட மாட்டேன். ஆனால் என்கிட்ட கோபமாக எல்லாம் பேசக்கூடாது. நான் என்னைக்கு உன்கிட்ட கோபப்பட்டிருக்கேன்? புருவம் சுருக்கி கேட்டான். இதோ இப்போ கூட உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? கேட்டபடியே அவன் முகத்தை தாங்கி நெற்றியில் இருந்த சுருக்கங்களை நீவி விட்டாள். அத்தனை அருகில் அவளை பார்த்தவனின் முகம் கனிந்து இதழில் புன்னகை அரும்பியது. அடடே மாமா, சிரிக்கிறியா? நல்லது நல்லது. என்னடி நக்கலா? பின்ன 5 நாளாக பிரிஞ்சிருந்தோம், வந்ததும் என்னை கொஞ்சி தீர்ப்பேன்னு பார்த்தா மூஞ்ச இப்படி வச்சிருக்க. பத்தாததுக்கு நான் வேற நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், அதுக்காகவாச்சும் ஒன்றும் இல்லையா? கண்களில் காதலை தேக்கி கேட்டாள். உண்மையிலேயே அதுதான் மலர், பயமாக இருக்கு. இல்லைன்னா இந்நேரம் என்று சொல்லி நிறுத்தினான். இந்நேரம்? இதழ் சுழித்த புன்னகையோடு புருவம் ஏற்றி கேட்க அவனோ சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டான். மாமா, அவள் ராகம் இழுக்க தன் கை கொண்டு அவள் கண்களை மூடினான். அதனை வேகமாக எடுத்து விட்டவள், இப்போ நீ மட்டும் உன் வெக்கத்தை நான் பார்க்கக்கூடாதுன்னு கண்ணை மூடலாமா என்றாள் கோபமாக. நீ மட்டும் உன் வெக்கத்தை எப்பவும் காட்ட மாட்ட, நான் மட்டும் காட்டணுமா? அடப்பாவி, என்னம்மாம்மா அதுக்குள்ளே வெட்கத்தை மறைச்சிட்ட? ஐயையோ, எப்படித்தான் இப்படி உணர்வுகளை சட்டுன்னு மறைச்சி வைக்கிறியோ தெரியல. பழகிடுச்சு. மீண்டும் அவன் முகத்தில் இறுக்கம். அதை கண்டு அவளுக்கு வருத்தமாக இருந்தாலும் நொடியில் அதையும் அவளுக்காக மறைத்து கொண்டு அவளை தோளோடு அணைத்து கன்னத்தில் முத்தங்களை வைத்தான். போதும், இதுக்கு மேலே வேண்டாம் மலரு. எனக்கு இதெல்லாம் பத்தாது மாமா. உதடு பிதுக்கி பாவமாக கோரியவள் சட்டென்று முகம் மலர்ந்தாள். மாமா, உன் ஃபோன் கொடு. அந்த டாக்டர் அம்மா உன் ஃப்ரெண்டு தானே, அவங்கக்கிட்டேயே ஃபோன் பண்ணி கேட்கலாம். நீ ஃபோனை கொடு என்றவள் அவன் பாக்கெட்டில் இருந்து அவளே ஃபோனை எடுத்தாள். ஏய் சீச்சி, இதெல்லாமா கேட்பாங்க? ஐயோ சும்மா இரு மலரு. நீ சும்மா இரு மாமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நானே அவங்கள திட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு? அது சீக்ரெட். ஏய் சண்டைக்காரி, சும்மா இரு. அவள் ஸ்கூலில் உன்னை விட அராத்து. இவெல்லாம் டாக்டர் ஆவான்னு நான் நினச்சே பார்க்கல தெரியுமா? இவளை கட்டிக்க போகிறவன் பாவம்னெல்லாம் நினச்சிருக்கேன். இப்போ என்னன்னா அவளுக்கு கல்யாணமாகி 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க என்று சொல்லி சிரித்தான். அவன் மெல்ல இயல்புக்கு திரும்புவது அவளுக்கு சந்தோஷமாக இருக்க அதனை தொடரும் பொருட்டு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் முன்னாடியெல்லாம் யாரும் நிற்க கூட முடியாது என்றாள். கன்னத்தில் கை வைத்து ஃபோனை ஆராய்ந்து கொண்டிருந்த அவளையே ரசிக்க தொடங்கினான் செல்வம். நீ நம்பர் ஸ்டோர் பண்ணலையா? இதுவா பாரு என்று அவனிடம் காட்டினாள். தன் செல்ஃபோனை எடுத்து அதில் அந்த எண்ணை அழுத்தி ஸ்பீக்கரில் போட்டாள். ஹலோ, யாரு? நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? எடுத்தவுடன் இவள் பதறிப்போனான் செல்வம். ஹேய் சும்மா இரு மலரு என்றான். நீ சும்மா இரு மாமா, நான் பேசிக்கிறேன் என்று விட்டு, ஏன் மேடம், நீங்களும் 2 குழந்தைங்களை பெற்றவங்க தானே, நீங்களே இப்படி பண்ணலாமா என்றாள். பின்னால் கேட்ட செல்வத்தின் குரலில் கண்டுகொண்டு, மலராணி என்றாள் விஜயலட்சுமி. ஆமாம். அவள் இதழில் புன்னகை அரும்பியது. அமைதியான ஒருத்தனுக்கு இப்படி பட்டாசு பொண்டாட்டியா? உன்னை சின்ன வயசில் பார்த்துருக்க. இத்தினோண்டு இருப்ப, குட்டி கவுன் போட்டுக்கிட்டு ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு துருத்துருன்னு சுற்றிக்கிட்டு இருப்ப. அப்போ எல்லாம் நினச்சி பார்க்கல உன்னை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் இப்படி பண்ணலாமா? என்ன பண்ணேன் நான்? எதுக்கு மாமா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்க? முதல்ல நான் தான் சொல்லணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? இப்போது கோபம் மறைந்து வருத்தம் தெரித்தது அவள் குரலில். அது அவளுக்கும் புரிந்தது. உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் வந்தப்போ உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் தானே முதல்ல சொல்லியிருப்பீங்க. அப்போ எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணீங்க? மீண்டும் அவள் குரலில் கோபம். புன்னகைத்தாள் விஜய். தப்பு தான், சாரி. சரி விடுங்க, உங்கள் சாரி அக்செப்டட். ஆனால் அடுத்த குழந்தைக்கெல்லாம் இப்படி சொல்லிடக்கூடாது. விஜய்க்கு அவள் பேச்சில் சிரிப்பு வந்தது. சரி, சொல்லலை. அப்புறம் இன்னொரு விஷயம், என் மாமாவை திட்டினீங்களாமே, எதுக்கு திட்டினீங்க? உங்களுக்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. ஓஹோ, நான் அவங்க அப்பாவையே திட்ட விட மாட்டேன். அது சரி, அப்போ இனிமேல் திட்டலை. அப்புறம் என்றவள் தயங்கி நிறுத்தினாள்.
ஏனோ அவளுக்கு ஃபோன் செய்தபோது இருந்த தைரியம் இப்பொழுது இல்லை. கொஞ்சம் வெட்கமாகத்தான் வந்தது. செல்வத்தை பார்க்க அவன் புருவம் ஏற்றி கேட்கலையா என்பதைப் போல் கிண்டலாக புன்னகைத்தான். அவனை மறைத்துவிட்டு, மேடம், உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும் என்றாள் முகத்தை திருப்பிக் கொண்டு. கேளு. அது மாமா 5 நாளாக ஊரில் இல்லை. தெரியுமே, செல்வம் சொன்னான். இன்னைக்கு தான் வந்துச்சு. அதுவும் தெரியும். என்ன கேட்க வர நீ? இழுக்காம கேளு. நான் மாமா நாங்க என்றவள் கண்களை இறுக மூடிக்கொண்டு, நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாமா? பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது இல்லை என்றாள் கடகடவென்று. அந்த பக்கம் விஜயலட்சுமி கலகலவென சிரித்தாள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ் மேடம். ஞாபகமாக இன்னும் 10 டேஸில் வந்து ஸ்கேன் எடுத்துக்கோ. ம், சரி மேடம், சந்தோஷமாக கூறினாள் மலர். அந்த தடவை உன் மாமனை கூட்டிகிட்டு தான் வரணும். ம், ஓகே மேடம். மாமா என்னை இனிமே எங்கேயும் தனியாகவே விடாது. அப்பா, விட்டா நாள் முழுசும் உன் மாமா புராணம் பாடுவ போல. அவ்வளோ இஷ்டமா? சந்தோஷமாக சிரித்தாள் மலர். சரி சரி, நான் அப்புறமா உன் மாமா கிட்ட பேசிக்கிறேன் என்று விட்ட அழைப்பை துண்டித்தாள் விஜயலட்சுமி. அடுத்த நொடி அவளை அப்படியே இடையோடு தன் பக்கம் இழுத்த தன் மடியில் தூக்கி அமர்த்தி கொண்டான் செல்வம். அதில் திகைத்து அவன் முகம் பார்த்தாள். அவனோ அவள் வயிற்றை மென்மையாக வருட கோபம் கொண்டு அவன் கையை தட்டிவிட்டாள். இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ எப்பவும் முதல்ல என்னத்தான் கொஞ்சணும் என்றாள் கோபமாக. சின்ன சிரிப்போடு அவள் கழுத்தில் முகம் புதைத்தான் செல்வம். உன்னைத்தான் மலரு கொஞ்சம் போகிறேன். அதுக்கு முன்னாடி பாப்பாவை சமத்தா இருக்க சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இருந்தே பழக்கப்படுத்தினாதானே பிறந்ததுக்கு அப்புறமும் நம்மளை தொந்தரவு செய்யாமல் தூங்குவா. நீ வேற அடுத்த குழந்தையை பற்றி விஜிக்கிட்ட சொல்லிட்ட. பலே ஆளு மாமா நீ என்று சொல்லி சிரித்தாள் மலர். இருவரும் அடித்து போட்டது போல் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். பயண களைப்பும் 5 நாட்கள் ஒருவர் இல்லாமல் மற்றொருவர் ஏங்கி தவித்து தூக்கத்தை தொலைத்ததற்கு என்று எல்லாம் சேர்த்து வைத்து உறங்கினார்கள். சங்கரி ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு சென்ற தோசை மாவும் உள்ளேயே தூங்கிக் கொண்டுதான் இருந்தது. இரவு உணவெல்லாம் தேவையில்லாத விஷயம் என்பது போல் அவர்களின் உறக்கம் அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருந்தது. வலிகள் மறந்து சுகமாக உறங்கிக் கொண்டிருப்பவர்களின் உறக்கம் கலைந்து விடாமல் வெளியில் இருந்து ஜன்னலின் வழியே வந்த இதமான தென்றலும் அவர்களை தழுவி தாளாட்டி அரவணைத்து கொண்டிருந்தது. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்க போற? முழங்கால்களை கட்டிக்கொண்டு அதில் முகத்தை புதைத்து அழுது கொண்டிருந்த தளிரிடம் கேட்டான் செந்தில். அவளோ நிமிர்ந்தால் இல்லை என்று சலித்து கொண்டவன் அவனுடைய இடத்தில் சென்று கண்கள் மூடி படுத்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து கண்கள் திறந்து பார்க்க இன்னும் அவள் அப்படியே அமர்ந்திருந்தாள். தளிர் வேகமாக அதட்டினான். திகைத்து நிமிர்ந்து பார்த்தாள். பேசாம படுக்க போறியா, இல்லை என்கிட்ட அடி வாங்க போறியா? அவசரமாக படுத்து கொண்டாள். இங்க பாரு, நானும் மதியத்திலிருந்து 100 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன். அழுதுகிட்டே இருக்கிறதுனால நம்ம பண்ணது தப்பு இல்லைனாகிடுமா? அவ கோபம் தன்னால் குறையும். அது வரைக்கும் பொறுமையா இரு. நீ இப்படி அழுது அழுது உடம்புக்கு எதையாவது கொண்டு வந்துடாத. ஏற்கனவே தலைக்கு மேலே வேலை இருக்கு. நீயும் ஒரு வேலையை இழுத்து விட்டுடாத. புரியுதா? ம், இங்க வா. இப்பொழுது மென்மையான குரலில் 2 கைகளை நீட்டினான். அடுத்த நொடி அவன் அணைப்பிற்குள் சரண் புகுந்தாள். உங்களுக்கு வருத்தம் இல்லையா? வருத்தமா? அதெல்லாம் ரொம்ப சின்ன வார்த்தை என்றான் விரக்தியாக. நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். என் உணர்வுகளை அடக்கி வைக்க போராடிக்கிட்டு இருக்கேன். என் மனசில் இருக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என் அண்ணன் திரும்பி வரும்போது எந்த தப்பும் இல்லாமல் எதையும் அழிச்சிடாம மொத்தத்தையும் அவர் கையில் ஒப்படைக்கணும். அது மட்டும்தான் திரும்ப திரும்ப என் மூளைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாம் என்னால் தான். நிச்சயமாக கிடையாது. எங்கள் எல்லார் கூடவும் சேர்ந்து நீயும் ஒரு காரணம். அவ்வளோதான். யாராவது ஒருத்தர் சரியாக இருந்திருந்தா கூட இந்த கதையே வேற மாதிரி ஆகியிருக்கும். என்ன பண்ணுறது? இதுதான் நடக்கணும்னு விதி போல. பார்க்கலாம் இது எப்போ பழையபடி மாறப்போகுதுன்னு. சரி, நீ தூங்கு என்றபடி அவனும் கண்களை மூடிக்கொண்டான். மாறுமா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.